ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுற நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாத நிறைய யூடியூப் சேனல்ஸை டெர்மினேட்டும் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக இதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ரெகுலேஷனை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸுமே நான் வந்து போட போகிறேன். மோஸ்ட்லி நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும், பட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒழுங்காக கன்வே ஆகுதா, புரியுதா? இதை வந்து வணக்கம் ட்ரேடர்ஸ், மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்றாப்புல செபி ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுற நிறைய யூடியூபர்ஸ்க்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாத நிறைய யூடியூப் சேனல்ஸை டெர்மினேட்டும் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக இதுக்கப்புறம் நம்ம போட போகிற எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் ஃபார்மெட்டை வந்து நம்ம மாற்றி தான் போட போகிறோம், செபியோட அந்த கம்ப்ளைன்ஸஸ்க்கு உட்பட்டு. ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், பட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இப்படி நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஒழுங்காக புரியுதா, கன்வே ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஃபர்தராக நம்ம இந்த சேனலை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி க்ரோ பண்ண முடியும். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாங்க. முதல்ல ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு 3 யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.47% பாசிட்டிவாக இருக்குது, S&P வந்து 0.4% பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.23% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் 3 மார்க்கெட்டுமே நல்லா ரேலி ஆனதோட மட்டும் இல்லாமல் விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 3% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்ஸ் கிட்ட கிரிப் இருக்குது, ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. பெருசாக எந்த நியூஸுமே இல்லைங்க, ஒரு எக்கனாமிக் டேட்டா வரல. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பெனிஸ் வந்து அங்கே யூஎஸில் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. இதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு S&P 500 நாஸ்டாக்கும் புது ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு மிக அருகில் இருக்குது, எப்போ வேணாலுமே இந்த ஆல் டைம் ஹை தொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் டவ் ஜோன்ஸ் இருக்குங்க. அடுத்ததாக க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு $65.33 ஒரு பியரிஷ் மொமெண்டமோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக இன்னைக்கு மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் US ஃபியூச்சர்ஸ் 3மே பயங்கர பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பயங்கர பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸும் யூரோப்பியன் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மொமெண்டம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குங்க. ஆனால் ஏஷியன் மார்க்கெட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எந்தூசியாசம் இல்லை. நிக்கி வந்து 0.5% டவுனில் இருக்குது, ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 0.4% வந்து அப்பில் இருக்குது, கொரியா வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லையும் யூரோப்பியன் மார்க்கெட்லையும் இருக்க பாசிட்டிவ் மொமெண்டம் கொஞ்சம் ஏஷியா சைடு வந்து லேகாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம டெரிவேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவந்தோ உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபால் இருந்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு 245 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஃபால் இருந்தாலுமே லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறதான் வந்திருக்கு. அதை தாண்டி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது -1.61 அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பியரிஷாக தான் இருக்குது, ஆனால் மிகப்பெரிய பியரிஷ்னஸ் இல்லை, ஒரு மைல்டான பியரிஷ்னஸ் தான் ஃபியூச்சர்ஸில் பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டா நமக்கு சொல்லுது. ஆனால் அப்படியே ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போனீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் 4 crores பக்கமாக நெகட்டிவாக இருக்குது, அண்ட் பொசிஷனல் டேட்டாவுமே 5 crores பக்கமாக நெகட்டிவாக இருக்குது. இது ரெண்டுமே ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸோட கிரிப் ரொம்ப அதிகமாக இருக்குது, பயங்கர செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அடுத்ததாக பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது FII ஆகட்டும் ப்ராப் ட்ரேடர்ஸ் ஆகட்டும் 2 பேருமே வந்து கால் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது புட் ஆப்ஷனை தான் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போனால் தான் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஃப்ரைடேவோட ஸ்டாண்ட்ஸ் படிங்க. ஆனால் ரீட்டைலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தான், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அதில் கம்பேரிட்டிவ்லி புட் ஆப்ஷனை அதிகமாக செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ஸில் ரீட்டைலர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் FIயோட லாங் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் FI வந்து 14% தான் லாங் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 86% வந்து ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு பியரிஷ் சைன் தான். உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கு ரூம் இருந்தாலுமே அந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது இன்னுமே வரமாட்டேங்குது. அதனால் அஸ் ஆஃப் நவ் இது ஒரு பியரிஷ் ஸ்டான்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்ததாக கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நியர்லி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் தான் இருக்குது, ஒரு 13 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு +or-50 பாயிண்ட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்து இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்குமே அதை கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து BTT ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமாக உங்களால் அதை கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில் தொடர்ந்து 4 வாரங்களாக வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்குலாம் வந்து பியரிஷாலாம் இருக்காது வீக்லி டைம் ஃப்ரேமில், பட் ஒரு பெரிய பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
இப்படி சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு பிட்வீன் 252க்கும் 337க்கும். இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது என்னத்தை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா இன்னைக்கான டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பீரிஷாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சிக்னிஃபை பண்ணுது. அடுத்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஃபால் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விர்ஜின் சிபிஆருமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. சப்போஸ் இப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அந்த விர்ஜின் சிபிஆர் லெவலான 25,086 25,135 ஒரு ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது சிக்னிஃபை பண்ணுது. ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிஃப்டி 1 ஹவர் இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சு. அந்த லிக்விடிட்டி வந்து 24,824. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்கிற 25,100 அப்படிங்கிற லெவல் தான் இருக்கும். ஸோ இன்ட்ராடே வைஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,100 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகும்போது அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியான 24,733 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே நிஃப்டி அளவுக்குலாம் பேங்க் நிஃப்டி பியரிஷாலாம் இல்லைங்க. நல்ல பையிங் ப்ரெஷர், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் வந்து வீக்லியில் நிறையா வந்திருக்கு. ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. ஆனாலுமே பேங்க் நிஃப்டியுமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை சந்திச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. இன்ட்ராடே வைஸ் பார்க்கும்போது என்னதான் ஃப்ரைடே அன்னைக்கு பேங்க் நிஃப்டி கீழே விழுந்திருந்தாலுமே விர்ஜின் சிபிஆர்லாம் ஃபார்ம் ஆகலைங்க. சிபிஆரை தொட்டுட்டு தான் வந்து கீழே வந்திருக்கு. இதுவுமே நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு கீழே இருக்கிற 1 ஹவர் லிக்விடிட்டி ஜோனான இந்த 56,200 250 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி கீழே விழுகும்போது பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கேண்டல்லையுமே லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வந்ததுனால இப்போதைக்கு இருக்க ஸ்விங் ஹையான 57,628 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வரைக்குமே பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது எந்த பாயிண்ட்டில் வேணாலுமே கீழே விழுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மொமெண்டம் இன்றைக்கி மார்னிங் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன தான் இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலுமே நிஃப்டி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை வந்து சந்திச்சுட்டு இருந்திருக்கு. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி கொஞ்சம் வீக்காகவும் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து கோட்டாக் பேங்கோட ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுவுமே பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹெவி வெயிட் ஸ்டாக் தான். அப்போ பேங்க் நிஃப்டி வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டியுமே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோட்டாக் ஸ்டாக்குமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் ஆக்ஷனுமே இன்றைக்கி ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸை உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 4 வாரங்களாக தொடர்ந்து கீழே விழுந்திருக்கிறதுனால ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணாலுமே நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹைப்பும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.